தொடர்ந்து ஹெல்த் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் எதனால வருது? நம்ம வந்து ஆல்கஹால் அதிகமா இன்டேக் பண்ணா ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. ஆனா ஃபேட்டி லிவர் வரதுக்கு அது மட்டும்தான் ரீசனா? அண்ட் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க என்னென்ன மாதிரியான ரெமிடிஸ் எடுத்துக்கலாம் அண்ட் டாக்டர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணணும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன? ஃபேட்டி லிவர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட லிவர் வந்து எக்ஸஸ் ஆகும்போது, அதாவது எக்ஸஸ் ஆர் பல்ஜி ஆகும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், அந்த அளவுக்கு தாண்டி வந்து அது ரொம்ப டாக்ஸிக்கா மாறுது. அதாவது நம்ம லிவரோட கலர் ரெட், ஆனா அது வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர்லயோ இல்ல பிளாக்கா மாறும் போது நம்மளுக்கு லிவர் ஃபெயிலியர் நடக்கும். அது நம்மளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி கூட டாக்டர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம்ல. அது எதனால வருது அப்படின்னா, மென்ஸுக்கு மோஸ்டா ஏன் வருது அப்படின்னா ஆல்கஹால்னால. ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் மென்ஸ்க்கு லிவர் ஃபெயிலியர் ஆகுறது. ஃபீமேல்ஸ்க்கு ஏன் வரும் அப்படின்னா நம்மளோட ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு இருக்கு. மென்சுரல் சைக்கிளை நம்ம ப்ராப்பரா ஹைஜீனா ஃபாலோ பண்ணாம ப்ராப்பர் ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணிக்காம நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். பீரியட்ஸ் அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம வந்து ஜங்க் சாப்பிடுறது, அது மட்டும் இல்லாம என்ன சாப்பிடணும், நமக்கு ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்கு அப்படின்னா உடனே அதை வந்து ஜங்க்ல தான் கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணுவோம். அது வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுறது ஒபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். அந்த ஒபீஸ் அப்படின்றது லிவரை கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். லிவரை ஏன் ப்ராப்பரா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளோட பாடியில 500+ ஃபங்க்ஷன்ஸை ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றது லிவர் மட்டும்தான். ஸோ லிவரோட ஹெல்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு, ஐக்கு, அது மட்டும் இல்லாம டயபெட்டிஸ் வந்தா, தைராய்டு வந்தா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளோட பாடியை பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, லிவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பரா சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். லிவருக்கு என்னென்ன நல்லது, அதாவது எக்ஸசைஸ்லயோ இல்ல ஃபுட் அந்த மாதிரி விஷயங்கள்லயோ நம்ம வந்து ப்ராப்பரா அதை கொண்டுட்டு வரணும். நம்ம லைஃப் சர்க்கிள்லே நம்ம லிவரை வந்து எப்படி பாதுகாப்பா கொண்டு போறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஜங்க்ஸ் நிறைய இன்டேக் பண்றதுனால ஃபேட் அதிகமாகும், அதனால ஒபீஸ் வரும், இதெல்லாமே சொல்லிட்டோம். ஆனா ஜங்க் மட்டும்தான் வந்து விஷயமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சில பேருக்கு வந்து சால்ட் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே சாப்பிட்டுருவாங்க. ஆனா அது ருசி அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு மேண்டிட்ரியான விஷயமா இருக்கு. நான் ரொம்ப டேஸ்டான ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன், அது ஜங்கா இருந்தா என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு டேஸ்டா இருக்கா அது போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நம்ம வந்து ஸ்பைசஸ் அதிகமா எடுத்துப்போம். நிறைய கண்ட்ரீஸோட ஃபுட் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்பைசஸ் அதிகமா எடுத்துப்போம், சால்ட்டும் அதிகமா எடுத்துப்போம். ஸோ ஸ்பைசஸ் அண்ட் சால்ட் கூட ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரீசனா இருக்கு. 3 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், அதாவது லிவர் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸை நம்மளுக்கு பண்ணல அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ராப்பரா நடந்தே ஆகணும். அதுல லிவர் பண்ற மெயின் 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து கிளைகோஜன் உற்பத்தி பண்றது. கிளைகோஜன் அப்படின்றது நம்மளோட பிளட் அப்படின்றது நமக்கு பாடி ஃபுல்லா இருக்கும், அதை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு கிளைகோஜன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செகண்ட்ல இருக்கிறது நம்மளோட டைஜஷன். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுல, அதுக்கு வந்து லிவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் லிவர் டீடாக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட மற்ற ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியோ இல்ல ரெமிடிஸ் எடுத்தோ அந்த மாதிரி தான் நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஆனா லிவருக்கு அப்படி இல்ல. லிவர் அப்படின்றது நேச்சுரல் டீடாக்ஸ். இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு முன்னாடி, அதாவது ஃபேட்டி லிவருக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வரைக்குமே நம்மளோட லிவர் அப்படிங்கிறது டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி வந்து நம்ம அதிகமா ஆல்கஹால் எடுக்கிறதோ இல்ல ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இந்த ஃபேட்டி லிவரும் வருது. ஃபேட்டி லிவர் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது. ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது மொத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா கம்மி பண்ணிக்கோங்க. வீக்லி நான் 4 நாள் நான் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவேன், நான் வெளி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன், வீட்டில் வந்து சமைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாமலே லிவர் அஃபெக்ட் ஆகுறது நடக்கும். அடுத்தது ஃபேட்டி ஃபுட்ஸ். நம்ம வந்து மில்க் எடுத்துக்கிட்டாலுமே அதுலயுமே ஃபேட் இருக்கு, ஆனா அதை வந்து குட் ஃபேட்டா கன்சிடர் பண்றாங்க. ஸோ ஃபேட் எடுத்துக்கணும், எனக்கு வந்து நான் இந்த சீஸ்லாம் நிறைய இன்டேக் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்க தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கிறது உங்களோட லிவருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரொம்ப கூலிங்கான ஃபுட் அண்ட் ரொம்ப ஹாட்டான ஃபுட் கூட லிவரை டேமேஜ் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து டீ குடிச்சா ரொம்ப சூடாக தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆர் நான் என்ன சாப்பிட்டாலும் நான் வந்து
சூடாதான் சாப்பிடுவேன் இல்லைன்னா ரொம்ப கோல்டான ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளோட பாடி கண்டிஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஃபுட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக லேட் ஆகுது, ஆர் இந்த ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமா டைஜஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் இருக்கும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப டேஸ்ட் எல்லாமே பழகிக்காம எது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறது நல்லது. லாஸ்டா என்ன விஷயம் அப்படின்னா ஆல்கஹால் அப்படின்றது யாரும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனா அது அவங்களோட பழக்கமா போயிருச்சு அப்படின்னும் போது எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஃபேட்டி லிவரோட லாஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படின்னா உங்களோட லிவரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்மே பாடியில நடக்காது. ஸோ லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆனா உங்களோட டைஜஷன்ஸ் ப்ராப்பரா நடக்காது, உங்களால நடக்கவும் முடியாது, உங்களால உங்களோட ரெகுலர் டேஸை கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு நம்ம இப்போவே ஒரு ஃபுட் கண்ட்ரோலோட ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸோட ஆல்கஹாலை கம்மி பண்ணிக்கிட்டு ஃபுட் ஸ்டைலையும் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் வராம இருக்கிறதுக்கு ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா டெய்லி ஃபுட்ல டர்மரிக் இன்டேக் பண்றது. டர்மரிக் அப்படின்றது டீடாக்ஸ் அப்படின்னு தெரியும். என்னதான் லிவர் வந்து தன்னை தானே டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் டர்மரிக்கோட ஹெல்ப் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. ஸோ டெய்லி உங்களோட ஃபுட்ல டர்மரிக் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்கஹால் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், ஃபேட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், சுகர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கும் போது தான் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல வாழ முடியும். ப்ராப்பர் எக்ஸசைஸ் அப்படின்றது நம்மளோட பாடிக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். நம்மளோட லிவருக்கு மட்டும் தான் தேவையா அப்படின்னு பார்த்தா நம்ம பாடியில இருக்க மொத்த ஆர்கன்ஸ்க்குமே எக்ஸசைஸ் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. எக்ஸசைஸ் அண்ட் ரெஸ்ட் அப்படின்றது ரெண்டுமே தேவைப்பட்டாலும் ரெஸ்ட் அப்படின்றது நம்ம ஒரு ஸ்லீப் சர்க்கிள்குள்ள இருக்கும் போது அது ப்ராப்பரா நடந்துரும். ஆனா எக்ஸசைஸ் அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஜென்ரல் எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் லிவருக்கு மோஸ்டா பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிரீத்திங் எக்ஸசைஸை ஒரு 15 to 20 minutes டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்களோட லிவருக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் ரிச் ஃபுட் இன்டேக் பண்றது லிவருக்கு ரொம்ப நல்லது. மண்ணில் விளையிற வெஜிடபிள்ஸ், அதாவது கேபேஜ், கேரட், பீட்ரூட் அண்ட் கீரை வகைகள், ஸ்பினச், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் இன்டேக் பண்ணும்போது நம்ம லிவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் ஏன் வருது, ஃபேட்டி லிவர் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன, அண்ட் ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து ஹெல்த் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு வரோம். மறக்காம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, Ashra.